சாலைகளில் வந்து நிறையா வந்து ரிப்பேர் ஒர்க்ஸ் நிறையா போகிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நடத்தணும் அப்படின்னா இந்த தார் விலை குறைஞ்சால் மட்டும்தான் நடத்த முடியுமா, இல்லை என்ன மாதிரியான நடக்கும்? இல்லை, தார் விலை குறைந்தால் மட்டும்தான் நடக்க வேண்டும் என்பது அல்ல. தார் விலை மதிப்பீடு தயாரிக்கும் போது தார் விலை உயர்ந்தால் அந்த தார் விலை எவ்வளவு உயர்கிறதோ அதை ஒப்பந்தக்காரர்களுக்கு பட்டியல் தயாரிக்கும் போது வழங்கிவிடுவார்கள். ஆகவே அதனால் தடுமாற்றம் என்பது இல்லை. ஆனால் தற்போது ஈரானிலிருந்து குருடு வருவது தாமதமாகின்ற காரணத்தால் தார் கொஞ்சம் டிமாண்ட் இருக்குது. அது இன்னும் வெகு சீக்கிரத்தில் சரியாகிவிடும். அதுக்கு பின்னர் தார் சாலை பணிகள் நடக்கும். இப்போது நகர்ப்பகுதிகளில் வந்து வாகனங்களோட பயன்பாடு அதிகமாக இருக்குது. ஒரு சாலை போடுறப்போ வந்து லட்சக்கணக்கான வாகனங்கள் போடுற மாதிரி இருக்குன்னா இப்போ அட்வான்ஸ்டு டெக்னாலஜியில் சாலைகளில் என்ன மாற்றங்கள் செய்வாங்க? ஏன்னா ஒரு பர்மனெண்ட்டாகவும் ஒரு சாலை இருக்கணும், அடிக்கடி டேமேஜ் ஆகாத மாதிரி ஒரு சாலை இருக்கணும் அப்படின்னா என்ன? தார் சாலையை நல்ல பயன்பாட்டைத்தான் வழங்கி கொண்டு வருகிறது. அதில் சேவைத்துறைகள், மின் வாரியம், குடிநீர் வடிகால் வாரியம், மின்சார வாரியம் போன்றவைகள் அடிக்கடி சாலையை தோண்டி அவருடைய பழுதுகளை பார்ப்பதாலும் அவருடைய பணிகளுக்காக சாலையை விட்டுவதாலும் தான் ஆங்காங்கே சில நேரங்களில் சாலை பழுதடைகிறது. அதையும் அப்போதைக்கு எப்போது மதிப்பீடு தயாரித்து சரியாக செய்து முடித்து விடுவார்கள். சில இடங்களில் டனல் போரிங் என்று கீழே அண்டர் கிரவுண்டு டனல் மாதிரி போட்டு பண்ணுறாங்க, அதுவும் செய்யலாம். சில இடங்களில் சிறு சிறு தூரத்துக்குமா மாதிரி செய்ய இயலாது. அங்கு சாலையை வெட்டி தான் செய்வார்கள். சாலை சேதமடைத்தான் செய்யும். மறுபடியும் சாலை பழுது பார்த்தான் தர வேண்டும். இப்போ சிமெண்ட் சாலைகள் போட்டால் ரொம்ப நாளைக்கு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க சார். சிமெண்ட் சாலைக்கும் தார் சாலைக்கு என்ன வித்தியாசம்? எதனால் நம்ம சிமெண்ட் சாலைக்கு ஒரு காலத்தில் போயிட்டு இருந்தோம், மறுபடியும் தார் சாலைக்கு வந்துட்டோம்? முதலாக சிமெண்ட் சாலை போட்டது 1914ஆம் ஆண்டு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் இதில் தான் காங்கிரீட் சாலை முதலாக போடப்பட்டது. காங்கிரீட் சாலை போடுவதில் இனிஷியலாக ஆரம்ப கட்டத்தில் மிக அதிக செலவினம் கூடுதலாகும். அதற்கு பின்னால் அதற்கு பராமரிப்பு செலவு மிக மிக குறைவு. ஆனால் தார் சாலை அமைத்தால் இனிஷியல் அவ்வளோ தூரம் ஆரம்ப கட்டத்தில் அவ்வளோ தூரம் செலவாகாது. பராமரிப்பு தார் சாலைகளுக்கு அவசியம். 5 ஆண்டுகளுக்கு மேலே மறுபடியும் புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும். முதலாக காங்கிரீட் சாலை சென்னையில் தான் போடப்பட்டது. அதற்கு பின்னால் 1910க்கு முன்னாடி கூட 2010க்கு முன்னாடி கூட சில சாலைகள் காங்கிரீட் சாலையாக சென்னை மாநகராட்சி செய்திருந்தது. 2010க்கு பின்னால் மிகவும் வேகமாக பல சாலைகளை காங்கிரீட் சாலைகளாக அமைத்தார்கள். அதற்கு பின்னால் என்ன ஆகிட்டு என்றால், காங்கிரீட் சாலை போடும்போது ஒரு சாலையின் அகலம் 20 அடி என்றால் 14 அடி அகலம் 12 அகலத்துக்கு மட்டும்தான் காங்கிரீட் சாலை அமைத்தால் இருபுறம் மண்ணாக விட்டு விட்டிருந்தார்கள். அதற்கு பின்னர் வேண்டாம், சாலையின் இருபுறம் இணைத்து முழுக்கவே காங்கிரீட் சாலையை அல்லது தார் சாலை அமைக்க வேண்டும் என்று முடிவெடுத்து இப்போது எல்லாம் செய்துள்ளார்கள். இப்போல்லாம் சாலைகளில் எண்ட் டு எண்டு பிடி தான் இருக்கும், அல்லது எண்ட் டு எண்ட் காங்கிரீட் சாலை தான் அமைக்கின்றார்கள். நகர்பகுதியில் இருக்கக்கூடிய சாலைகளை எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை போடணும்? அதோட மெயின்டெனன்ஸ்லாம் யார் சார்? தார் சாலை என்றாலே 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதுப்பித்து தான் ஆண்டும். அதற்கு அரசு தான் பணம் வழங்கும். மாநகராட்சி தான் அதனுடைய செலவினத்தை செய்யும். 5 ஆண்டுகளுக்குள் என்றால் அது ஏதேனும் பழுதடைந்திருந்தால் அந்த ஒப்பந்தக்காரர் தான் அவருடைய சொந்த செலவை செய்து தர வேண்டும். சாலைகளில் அமைக்கக்கூடிய அந்த வேகத்தடைக்கான உயரங்கள் கட்டுப்பாடு இருக்கா சார்? இவ்வளோ உயர்ந்த ஒரு சாலையில் வந்து வேகத்தடை ஹைட் இருக்கணும். இதற்கெல்லாம் இந்தியன் ரோட் காங்கிரஸ் அதற்காக ஒரு ஸ்பெசிஃபிகேஷனை வரையறுத்து தந்துள்ளது. அந்த வரையறைக்குள் செய்தால் அந்த ஸ்பீட் பிரேக்கர் வந்து அவ்வளோ தூரம் ஒரு மக்களுக்கு ஒரு இடையூறாக இருக்காது. முக்கியமாக எக்ஸ்பிரஸ்வே போன்ற முக்கியமான சாலைகளெல்லாம் ஸ்பீட் பிரேக்கர் போடக்கூடாது என்றே ஒரு விதி உள்ளது.